ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரவை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ரவை தோசை நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. நமக்கு ஹோட்டலில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதை விட சூப்பராகவே வந்திருக்கு. இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கிறிஸ்பியான டேஸ்டான ரவை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸில் ரவை எடுத்துட்டேன். இது வறுக்காத ரவை. 100 கிராம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் மைதா எடுத்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கின இஞ்சி, துருவின கேரட்டு, அது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு ரவை தோசை நல்ல தண்ணியாக வரணும். அதனால் நம்ம கரைச்சி விட்டு லாஸ்ட் டைம் வரைக்குமே நம்ம ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு நமக்கு தண்ணி நிறையாவே நல்ல தண்ணியாக இருக்கணும். அது மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை போட்டிருக்கிறதுனால நமக்கு கரைச்சி வச்சதுக்கு அப்புறமாவும் திக்காகிக்கிட்டே வரும். அதனால் நமக்கு மறுபடியும் திக்காகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். ரவைலாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து தோலை உரித்து எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துடலாம். ரொம்ப மசிக்க வேணாம், லைட்டாக அந்த உடச்சி விட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். அது கூடவே உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த டைமில் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூன்லேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேக வச்சுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போகி இந்த கேரட் வெந்து வரணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மட்டும் கேரட் எல்லாம் வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இது ஒரு நிமிஷம் அப்படியே சிம்லே இருக்கட்டும். இப்போ நமக்கு கேரட்லாம் வெந்து ரெடியாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசிச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரணும். இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். மாவு தண்ணி திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும் தோசை. இது மாதிரி ஓரக்கரையெல்லாம் நல்லா மொறுமொறுண்டு வரணும். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் சென்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லாவே டேஸ்ட் இருக்கும். அந்த மொறுமொறுப்போடு சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.